ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. அன்பான மேஷராசி நேயர்களே, பிறக்க போகும் விஜய ஆண்டு 2026 உங்களுக்கு என்னென்ன சௌபாகியங்களை கொண்டு வரப்போகுது, வெற்றிகளை என்ன குவிக்க போகுது, என்னென்ன சவால்கள் உங்களுக்காக காத்திருக்கு, உங்களோட நிதி வளர்ச்சி, குடும்ப அந்யூன்யம், இவை அனைத்தையும் நாம் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷராசி என்பது காலச்சக்கரத்தோட முதல் ராசி. நெருப்பின் தன்மை கொண்ட நீங்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள். வேகம், துணிச்சல், புதுமை படைத்தல், இவை தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறவி குணமாக இருக்குங்க. இந்த 26ஆம் ஆண்டோட கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட துணிச்சலை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாப சனியில் இருக்காருங்க. அதாவது சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோட லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு. இது மேஷராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டத்தின் சிகரம் அப்படின்ட்டே சொல்லலாம். இது லாபஸ்தானம் என்பதனால நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய முயற்சியும் லாபத்தை அள்ளித்தரும். தொழில் உத்தியோகத்தில் நிலையான உயர்வு நிச்சயம் இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பராக்கிரம குருவும் சுக குருவும், அதாவது குரு பெயர்ச்சி ஜனவரி முதல் மே நடுப்பகுதி வரையில் 3ல் குரு இருக்காரு. குரு உங்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருப்பதனால சிறு முயற்சிக்கு கூட பெரிய வெற்றியாக மாறும். தைரியம் கூடும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவளிப்பார்கள். மே மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4ல் குரு இருக்காரு. குரு உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. இதுவும் கடகராசிக்கு மாறுறாரு. இது தாய், வீடு, வாகனம், கல்வி இவற்றில் சுகத்தை கொடுப்பார். நிலம் வாங்கும் கனவு உங்களுக்கு நிறைவேறும். அதே நேரத்தில் தாயோட ஆரோக்கியம் மேம்படும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விரய ராகுவும் சத்ரு கேதுவும், அதாவது விரய ராகுவும் சத்ரு கேதுவும், ராகு கேது தாங்க சொல்கிறோம். ராகு 12ஆம் வீட்டில் விரயத்தில் இருக்காரு. ராகு 12ஆம் இடத்துல இருப்பதனால எதிர்பாராத செலவுகள், தூக்கமின்மை, வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் இவை இருக்கும். இது சுப விரயமாக இருக்கலாம், அதாவது மங்களகரமான செலவாக இருக்க போதுங்க. இதனால் குருவோட பார்வை, அதாவது உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு மங்களகரமாக மாறும். கேது 6ல் இருக்காரு, அதாவது சத்ரு நாசம். கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால சத்ருக்கள், அதாவது உங்கள் எதிரிகளை ஒடுக்கும் ஆற்றலை உங்களுக்கு தருவார். கடன் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கும் சனி 6ஆம் இடத்தில் உள்ள கேதுவின் வலுவால் இந்த ஆண்டு உத்தியோகத்தில் ஒரு மைல்கல்லாம் உங்களுக்கு அமைய போது. உங்களுக்கான கடினமான உழைப்புக்கான பலன் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு முக்கிய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு தொடர்புகள் மூலமாக பெரும் லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட லாபத்தை நிறைய எதிர்கொள்ள போகிறீங்க. உங்கள் நெட்வொர்க் மிகவும் அவசியமானதாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதுவே உங்களோட நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லாபகரமான ஆண்டாக இருக்க போது. 11ல் சனியின் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால வருவாய் நிலையாக இருக்கும். இருப்பினும் 12ஆம் இடத்துல ராகு இருப்பதனால செலவுகளும் அதே அளவில் இருக்கும். நீங்கள் பணத்தை முறையாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா திடீர் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மே மாதத்துக்கு பிறகு குரு 4ஆம் இடத்துக்கு வருவதனால அசையா சொத்துக்கள், அதாவது வீடு, நிலம் வாங்குவதற்கான நிதிநிலை உங்களுக்கு உருவாகும். இந்த ஆண்டு சேமிப்பு சவாலாக இருந்தாலும் நிலையான சொத்துக்களை வாங்குவீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட குடும்பம், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இந்த சற்று கவனிக்கப்பட வேண்டிய பகுதியாக இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல பார்வைப்படுறாரு, அதாவது குடும்பத்தில் அந்யூன்யத்தை அளிக்கும். அதனால் 12ஆம் இடத்துல ராகுவின் பார்வை சில சமயங்களில் மனக்குழப்பத்தை உருவாக்கும். திருமணமாகாதவர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு திருமணம் கூட வாய்ப்பு இருக்குங்க. தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வெளிப்படையாக பேசுவது தான் ரொம்பவும் முக்கியம். தாயோட ஆரோக்கியத்தில் மே மாதத்துக்கு பிறகு ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மே மாதத்துக்கு பிறகு தாயோட ஆரோக்கியம் ரொம்பவும் மேம்படும். உங்களோட ஆரோக்கியம் மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருப்பதனால தூக்கமின்மை, கால்வலி, பாத நோய்கள் ஏற்படலாம். கேது 6ல் இருப்பதனால பழைய நோய்கள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியமான உணவு பழக்கம், தியானம், இந்த இரண்டும் ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுதுங்க. உங்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் 3ல் உங்களோட குரு இருக்காரு, அதனால் ஞாபக சக்தி அதிப்பார். உயர்கல்வி முயற்சிகளுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம். வெளிநாட்டுக்கு படிக்க செல்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான காலம், அப்புறம் உங்களுக்கான பரிகாரமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே மாத வாரியாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மற்றும் மார்ச்சில் தொழில் தொடங்குவதற்கு, புதிய முதலீடுகளுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்கும் மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும். அதே மே, ஜூனை பொறுத்த வரைக்கும் குருவின் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால
புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கு கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுவே செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் சனியின் முழுமையான லாப பலனால் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள உங்கள் பணமோ அல்லது உங்களோட நிறைவேறாத கனவுகளோ நிறைவேறும். இது நிதி ரீதியாக ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். உங்களுக்கான சவாலான காலகட்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட். செவ்வாயின் சஞ்சாரத்தால் சற்று அவசரமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் இந்த ஏப்ரல் ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்க்கணும். ஏன்னா கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ராகுவின் தாக்கத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுக்கான பரிகாரங்களாக சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. தினசரி வழிபாடு, அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்று வழிபடவும். இது மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாயின் பலத்தை கூட்டும். அதே போல் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு கருப்பு எள் கலந்த சாதம் தானம் செய்யலாம். இது லாபசனியின் லாப பலனை முழுமையாக அனுபவிக்க உங்களுக்கு உதவும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ராகு கேது சாந்தி. கேது 6ல் இருப்பதனால நாய்களுக்கு உணவளிப்பது மற்றும் ராகு 12ல் இருப்பதனால வயதில் மூத்த ஏழைகளுக்கு மருத்துவ உதவி பார்ப்பது ராகு கேதுவின் பாதக பலனை குறைக்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் துணிச்சலுக்கும் கடுமையான உழைப்பிற்கும் அற்புதமான பலன்களை தர காத்திருக்கு. லாபசனியின் ஆசீர்வாதத்தால் உங்களோட பொருளாதார நிலை உயரும். குருவின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்கள் தைரியத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டை ஒரு வெற்றிகரமான ஆண்டாக நீங்கள் வெல்லுங்க. அதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பலன்களையும், அதாவது அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றினாலே போதும். இந்த ஒரு வருடம், வரக்கூடிய 2026ஆம் வருடம் உங்களுக்கு பொற்காலமாக மாறும். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான வெற்றி ஆண்டாக அமையட்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம் நண்பர்களே.